வணக்கம். புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடும் கவிதையே. ஜகம் பொழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. அயோத்தி மன்னன் தசரதனின் அருந்தவத்தார் அவன் மனைவி கௌசல்யா கைகேயி சுமித்திரை கருவினிலே உருவானார் ராமலக்ஷ்மணர் கனிவுள்ள பரதன் சத்ருகர். நாட்டின போற்றவே நால்வரும் பல கலை ஆற்றலும் அடை கண்ணன் வளர்த்து வந்தாரே. காட்டில் கௌஷிகனின் யாகத்தை காக்கவே கண்மணி ராமலக்ஷ்மணரை அனுப்பினரே. கண்மணி ராமலக்ஷ்மணரை அனுப்பினனே. தாடகை சுபகுவை தரையனில் வீழ்த்தியே தவசிகள் யாகத்தை காத்து வந்தனரே. பாதையில் அகழிகள் சாபத்தை தீர்த்த பின் சீர்பெரும் மிகிலி நகர் நாடி சென்றனரே. நீதியில் சென்றிடும் போதிலே ராமன் சீதை கண்டி மாட நீதிலே கண்ட காதலினால் இருவர் கண்களும் கலந்தன கண்ணிய வில்லொடுத்திய சொந்தமும் கொண்டார். மன்னவன் தசரதன் கண்மணி ராமனுக்கு மணிமுடி சூட்டவே நான் குறித்தானே. மக்கள் யாவரும் மதியுட நகரையே மகர தோரணத்தால் அலங்கரித்தனரே. மந்தரை போதனையால் மனமாறி கைகேயி மணிமுடி பரத தூக்கி நாட்டையாளம் பலத்தில் ராமன் 14 ஆண்டுகள் பாடவும் அண்ணனிடம் வரவதை கேட்டாள். அந்த சொல்லை கேட்ட மன்னர் மரண மூச்சை அடைந்த பின்னர் ராமனையும் அழைக்க செய்தாள். தந்தை உனை வனப்போக சொல்லி தம்பி பரதனுக்கு மகுடத்தை தந்தார் என்றாள். சஞ்சலமில்லாமல் அஞ்சல வண்ணனும் சம்மதம் தாயே என வணங்கி சென்றார். இந்திய கோபத்தால் வெகுண்டே வெள்ளெடுத்து தம்மேலக்குவனை சாந்தமாக்கினார். இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடர்வே மரபுதி தரித்து ராமன் செல்வதை கண்டு கலங்கிய நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தி இதயங்கள் போவதென்று தடுத்தனர் அன்று. ஆறுதல் கூறியே கார்முகில் வண்ணன் அன்புடன் அவர்களிடம் விடையும் கொண்டானே. அம்மையும் தந்தையும் சொன்ன சொல் காக்கவே அண்ணல் கானகத்தை நாடி சென்றானே. ஜகம் புகழும் பொன்னிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்களையே. ஜகம் புகழும் பொன்னிய கதை ராமனின் கதையே. ஜகபுகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜகபுகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. கங்கை கரை அதிபன் பண்பில் உயர்ந்த குகன் அன்பால் ராமபிரான் நண்பனாகினோம். கங்கை கரை அதிபன்
பாதை காட்டினான் அஞ்சலவண்ணன் அங்கு சென்று தங்கினான். ராவணனின் தங்கை கொடியவள் சொற்பனகை ராமபிரான் மீது மையல் கொண்டாள். கோபம் கொண்ட இளையோர் கூறம்பால் அவளை மாதவகம் செய்து விரட்டிவிட்டான். தங்கையின் போதனையால் தசகண்ட ராவணன் ஜானகி தேவியை சிறையெடுத்தான். நெஞ்சம் கனலாகி கண்கள் குலமாகி தம்பியுடன் தேவியை தேடிச் சென்றார். ராமன் தேடிச் சென்றான். வழியிலே ஜடாயுவால் விவரமெல்லாம் அறிந்தார். வாயுமைந்தன் ஹனுமானின் நட்பை கொண்டார். ஆழி தாண்டி இலங்கை சென்ற ஹனுமான் அன்னையை அசோகவனத்தில் கண்டான். ராமசாமியின் தூதனானடா ராவணா என்றான். ராமசாமியின் தூதனானடா ராவணா என்றான். ஹனுமான் லங்கா புரியை தீக்கிரையாக்கி கிஷ்கிந்தை சென்றான். கண்டேன் அன்னை என்றே ராவணை சேவித்தேன் என்றான். கடலை கடந்து அண்ணல் வானர சேனையுடன் சென்றான். வானர சேனையுடன் சென்றான். விபீஷணனின் நட்பை கொண்டான். ராவணனை வென்றான். வீரமாதா ஜானகி தேவியை தீக்குளிக்க தீடான். ஆ ஆ கற்பின் கனலை கனிவுடன் ஏற்று அயோத்தி நகர் நீண்டான். கற்பின் கனலை கனிவுடன் ஏற்று அயோத்தி நகர் நீண்டான். கலங்கிய மக்கள் களிப்புற ராமன் அரசுரிமை கொண்டான். அரசுரிமை கொண்டான். புகழும் கதை ராமனின் கதை உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள். புகழும் புண்ணிய கதை ராமனின்